அனைவருக்கும் வணக்கம். அண்ணா பல்கலைக்கழகத்தில் அங்கே படிக்கக்கூடிய ஒரு மாணவி பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கிறது என்பது ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக சென்று கொண்டிருக்கிறது. அதில் முக்கியமாக என்ன அப்படின்னா, யார் குற்றவாளியோ அவர் உடனடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இதில் மிகப்பெரிய சர்ச்சையாக வெடித்திருப்பது என்ன அப்படின்னா, அந்த எஃப்ஐஆரில் அந்த விக்டிமுடைய பெயர் வெளியே வந்திருக்கிறது. இது ஒரு பெரிய பிரச்சனையை கிளப்பி இருக்கிறது. இதற்கு என்ன காரணம், ஏன் இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லி சென்னை மாநகர ஆணையர் ஒரு நீண்ட விளக்கத்தையும் கொடுத்திருக்கிறார். ஏன் வந்துச்சு இது வெளியில், எப்படி வெளியில் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, யூஸ்வலாக இப்போது நம்முடைய தமிழ்நாடு போலீஸார் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எல்லா எஃப்ஐஆர்ஸ் ஒரு ஸ்டேஷனில் எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணாங்கன்னா உடனடியாக அதை ஆன்லைனில் அப்லோட் பண்ணிடுறாங்க. ஸோ எங்கே இருக்கக்கூடிய எஃப்ஐஆரை வேணால் யார் வேணால் அதிலிருந்து பார்த்து கொள்ளலாம். அதுதான் நடைமுறை. ஸோ அந்த அடிப்படையில் இந்த எஃப்ஐஆரும் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. ஸோ யூஸ்வலாக இதுக்கு முன்னாடி ஐபிசி அஃபென்சஸ், அதாவது என்ன அப்படின்னா, பாலியல் பலாத்காரம், பாலியல் துன்புறுத்தல்கள், பாலியல் வழக்குகளில் விக்டிமாக இருக்கவங்க அவங்களுடைய பெயர் மற்ற எந்த டீட்டெயில்ஸும் வெளியில் வரக்கூடாது என்பது நம்முடைய சட்டம். அது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. உச்சநீதிமன்றம் பல தீர்ப்புகளை கொடுத்திருக்கிறது. நம்முடைய சட்டமும் இருக்குது. இந்த பாலியல் துன்புறுத்தலுக்கு இதுக்கெல்லாம் ஆட்பட்ட அந்த விக்டிம்ஸோட பேரை வெளியில் சொல்லக்கூடாது அப்படின்றது ஒரு கடுமையான சட்டம். அதை எல்லாரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கடுமையாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இது அந்த நிர்பயா வழக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும். 2013 நடந்தது. ஸோ அந்த வழக்குக்கு அப்புறம் நிர்பயா என்ற அந்த பெயர் இது பண்ணி யாருடைய பெயரும் வெளியில் வரக்கூடாது. இதில் ஆணையர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இதற்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வழக்குகள் இதெல்லாம் ஐபிசியில் இருந்துச்சு. ஸோ இப்போது ஐபிசியில் பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு எதிரான குற்றங்கள்னு பார்த்தீங்கன்னா 376 செக்ஷன் வரும், 354 வரும், அவுட்ரேஜிங் தி மாடஸ்டி ஆஃப் தி விமன், 376 ரேப் டெஃபினிஷன், அதுக்கப்புறம் 375 வரும். ஸோ இதெல்லாம் வரும். ஸோ ஏற்கனவே அங்கே ப்ரோக்ராம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த இது என்ன அப்படின்னா, அந்த செக்ஷன் வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக பிளாக் பண்ணி அப்லோட் பண்ணோம். ஆனால் இந்த முறை அந்த ஐபிசி மாதிரி இப்போ பிஎன்எஸ் என்று சொல்லக்கூடிய அந்த புதிய பீனல் கோட் வந்திருக்கு. ஸோ அதில் ஒரு குளறுபடி ஏற்பட்டுடுச்சு. இதில் செக்ஷன்ஸ் நம்பர் மாறுது. அதனால் இது அந்த நேஷ்னல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர் அங்கேயே ஏற்பட்டிருக்கக்கூடிய கோளாறு. அந்த கோளாறின் காரணமாகத்தான் பெயர் முதல்ல வெளியில் போயிடுச்சு. போனவொடனே ஒரு 14 பேர் இதை பதிவிறக்கம் செய்திருக்கிறார்கள். உடனடியாக இது ஸ்டாப் செய்யப்பட்டது அப்படின்றத அந்த விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். இப்போ என்ன அப்படின்னா, இது அவர் ஆணையர் கொடுத்திருக்கக்கூடிய விளக்கம். இன்றைக்கு நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, இதுக்கு மேலே ஒரு விசாரணை நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க. ஆணையர் திரு அருண் அவர்களும் இதை தான் சொன்னார். இது ஒரு குற்றம், சீரியஸான விஷயம், இது குற்றம், கண்டிப்பாக விசாரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்போ உயர்நீதிமன்றமும் ஒரு இதை சொல்லி 3 பெண் காவல் அதிகாரிகள் இதை விசாரிக்க வேண்டும்னு சொல்லியிருக்காரு. இப்போ என்ன முக்கியமான விஷயமாக இதை பார்க்க வேண்டும் அப்படின்னா, இப்போ போலீஸார் அதை கொடுத்துட்டாங்க, லீக் பண்ணியிருக்காங்க, அதற்கு ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது சரியா தவறா அப்படின்றது விசாரணையில் தெரிய வரும். அதையும் தாண்டி இதை வெளியிட்ட பத்திரிகையாளர்கள் எப்படி இதை வெளியிட முடியும், டீட்டெயில் இருக்கு அப்படின்னா வெளியிட முடியுமா, இது பத்திரிகை சுதந்திரமா அப்படின்ற அந்த கேள்வி எல்லார் மனதிலும் எழுந்து கொண்டிருக்கிறது. எப்படி வெளியிட முடியும்? உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கூட தவறாக இல்லை அவங்க பண்ணுறாங்க அப்படின்னாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா எப்படி வெகுஜன ஊடகங்களில் அந்த பெயரை வெளியிட முடியும்? அந்த பெயரை வெளியிட்டதே தவறு அப்படின்றது தான் இங்கே இருக்கக்கூடிய அந்த முக்கியமான கருத்து. அப்படி யார் வெளியிட்டிருந்தாலும் அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் இங்கே ஒரு முக்கியமான கருத்தாக பேசப்படுகிறது. ஸோ இனிமே இது போன்ற சம்பவங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு இல்லை, நடக்காது என்று உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார்கள், அஷ்யூர் பண்ணியிருக்காங்க. இந்த வழக்கில் அடுத்து என்ன எப்படி போக போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.